அவருடைய பிள்ளைகள் கடனில் வாழ்வதை அவர் விரும்பவில்லை. உபாகமம் 15 7ஆம் வருஷத்தின் முடிவில் விடுதலை பண்ணுவாயாக. எல்லாம் சொல்லுங்க, விடுதலை பண்ணுவாயாக. In a message translation, at the end of every 7th year, cancel all debts. எல்லாம் சொல்லுங்க, cancel all debts. ஸோ இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் டெப்ட் கேன்சலேஷன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடன் ரத்துக்களை பற்றி நான் பேச போகிறேன். ஆமென். 7th year, I believe it's a 7th month. இந்த 7ஆம் மாதம் இந்த முதல் வாரத்திலேயே சில காரியத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். இனி கடனில் நீங்கள் வாழ மாட்டீர்கள். ஒரு கடனற்ற வாழ்க்கையை தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். I decree and declare in this place the supernatural debt cancellations. Amen. Our God is a God of debt canceller. நம்முடைய தேவன் கடன்களை ரத்து பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகள் கடனில் வாழ்வதை அவர் விரும்பவில்லை. ஆமென். ஸோ தேவன் கடனுக்கு எதிரானவராக இருக்கிறார். இந்த வேதாகமம் முழுவதும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை ஆழமாக பதிவு பண்ணியிருக்கிறார். அது என்னன்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். 6வது வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னை அவர்கள் ஆளுவது இல்லை. ஆமென். என்ன ஆண்டவர் பேசுகிறாரு? இந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய மனது உங்களுக்கு தெரியும். 11வது வசனம் பாருங்க. தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். ஸோ கடவுளுடைய விருப்பமும் கடவுளுடைய மனது என்ன அப்படின்னு சொன்னால், கடனற்ற ஒரு வாழ்க்கை, எளியவன் என்ற ஒருவன் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா கடன்றது ஒரு அடிமைத்தனம். கடவுள் சொல்றாரு, நீ ஆளப்படக்கூடாது, நீ ஆள வேண்டும். ஆமென்.